அன்பு குழந்தைகளே, ஒரு காலத்தில் நம் தமிழ்நாட்டில் ஒரு அழகான நகரம் இருந்தது. அது வெறும் நகரமல்ல, அது ஒரு மாய நகரம். அதன் பெயர் மதுரை. இந்த நகரத்தின் ஒவ்வொரு கல்லிலும், ஒவ்வொரு தெருவிலும் ஒரு பழைய கதை ஒளிந்திருக்கிறது. நீங்கள் ஒரு மந்திர கம்பளத்தில் ஏறி அமர்ந்து கொண்டால் நான் உங்களை அந்த அதிசய உலகிற்கு கூட்டிச் செல்வேன். அங்கே காற்றில் கூட கதைகள் மிதக்கும், மண்ணில் கூட பாட்டுகள் பிறக்கும். மதுரை நம் தமிழ் பாட்டன்மார்கள் வாழ்ந்த, பாட்டு பாடிய ஒரு ஊர். அதன் பெயர் இனிப்பு என்று பொருள் தரும் மதுரம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஆம், இந்த நகரம் இனிமையான தமிழுக்கு தாய் வீடு போல இருந்தது. அங்கிருந்துதான் பல அழகான கதைகளும் பாடல்களும் புறப்பட்டன. அந்த காலத்தில் நிறைய புலவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் அறிவாளிகள். அழகிய பாடல்களை எழுதி உலகிற்கு நிறைய விஷயங்களைச் சொன்னார்கள். இந்த புலவர்கள் மதுரையை கூடல் மாநகர் என்று அன்பாக அழைத்தார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அங்கே நிறைய தமிழ்ச் சங்கங்கள் இருந்தன. அங்கேதான் அறிஞர்கள் ஒன்று கூடி தமிழை வளர்த்தார்கள். புது பாடல்கள் எழுதினார்கள், பழைய கதைகளை பேசினார்கள், நல்ல புத்தகங்களை படித்தார்கள். தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் போல மதுரை இருந்தது. மதுரை ஒரு பெரிய கடைவீதியைப் போல இருந்தது. உலகம் முழுவதிலுமிருந்து வணிகர்கள் இங்கே வருவார்கள். கடல்கள் கடந்து, மலைகள் கடந்து தங்கள் பொருட்களைக் கொண்டு வருவார்கள். ரோமானியர்கள் தங்கள் தங்கக் காசுகளைக் கொண்டு வருவார்கள். நம் வணிகர்கள் அழகான முத்துக்களையும் மென்மையான பட்டுத் துணிகளையும் காரமான மிளகையும் கொடுப்பார்கள். மதுரை எப்போதும் பரபரப்பாக, சந்தோஷமாக, வியாபாரத்தால் நிறைந்திருந்தது. அங்கே பெரிய பெரிய கோவில்கள் இருந்தன. இந்த கோவில்கள் வெண்மையான முத்துக்களாலும் தங்கத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக இருக்கும். அங்குள்ள சிலைகள் சிற்பக் கலைஞர்களின் கைவண்ணத்தைக் காட்டும். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த கூடல் மாநகரை ஒரு வீரமான மன்னன் ஆட்சி செய்தான். அவன் பெயர் பாண்டியன் நெடுஞ்செழியன். இவன் சின்ன பையனாக இருக்கும்போதே மிகவும் தைரியசாலி. விளையாட்டுப் போட்டிகளிலும் பள்ளிப் பாடங்களிலும் மிகவும் கெட்டிக்காரன். இவன் தன் அப்பாவைப் போலவே நல்லவனாகவும் நியாயமானவனாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பெரியவர்கள் சொல்வதைக் கேட்பான், நல்லதைச் செய்வான். அவன் வளர்ந்து பெரியவன் ஆனதும் மதுரையின் மன்னன் ஆனான். அவரது மனைவி கோப்பெருந்தேவி மிகவும் அன்பானவள். அவள் அவனுக்கு ஒரு நல்ல தோழியாகவும் எல்லா விஷயங்களிலும் துணை நிற்கும் சக்தியாகவும் இருந்தாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து மக்களை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டார்கள். நெடுஞ்செழியன் தினமும் மக்களுக்கு என்ன தேவை என்று கேட்பான். அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான். அவன் மக்களுக்கு ஒரு நல்ல நண்பன் போல இருந்தான். அவன் இசையை மிகவும் நேசித்தான். பாட்டு கேட்கவும், நடனம் பார்க்கவும், அழகான கலைகளை வளர்க்கவும் மிகவும் ஆசைப்பட்டான். சங்க புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்து தமிழ் மொழியையும் கலைகளையும் வளர்த்தான். அவன் காலத்தில் மதுரை மாநகரில் தமிழ் சங்கம் மிகவும் செழிப்பாக வளர்ந்தது. பல புதிய புத்தகங்கள் எழுதப்பட்டன, பழைய பாடல்கள் புதுப்பிக்கப்பட்டன. இவன் காலத்தில் மதுரை ஒரு கல்விக்கூடமாகவும் திகழ்ந்தது. நெடுஞ்செழியன் மன்னன் என்றால் அவரது வீரத்திற்கும் பல சான்றுகள் உண்டு. இவன் அரியணையில் அமர்ந்த சின்ன வயதிலேயே எதிர்கொண்ட மாபெரும் சவால் தலையாலங்கானத்துப் போர். ஆம், சேர, சோழ, திதியன், எழினி, எருமையூரன், இருங்கோவேண்மான், பொருணன் ஆகிய 7 பெரிய மன்னர்கள் ஒன்று கூடி பாண்டியன் நெடுஞ்செழியனுடன் சண்டை போட வந்தார்கள். ஒரு சிறிய பையன் போல இருந்த நெடுஞ்செழியன் பயப்படாமல் தைரியமாக அவர்களை எதிர்கொண்டான். அவன் பெரும் படைகளை எதிர்த்து தனியொருவனாக சண்டையிட்டான். அவனை சிறைப்பிடிக்க வந்த பகை மன்னர்களை இவனே சிறைப்பிடித்தான் என்பது இவரது அசாத்திய வீரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த போர் அவனது போர் தந்திரத்தையும் அசாத்திய வீரத்தையும் எடுத்துக்காட்டியது. 7 மன்னர்களின் பெரும் படைகளை நெடுஞ்செழியன் தனியொருவனாக எதிர்கொண்டான். இந்த போரில் கிடைத்த வெற்றிக்குப் பிறகு அவனுக்கு
தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் என்ற பட்டம் கிடைத்தது. இது அவரது வீரத்தை உலகிற்குச் சொன்னது. இந்த போருக்குப் பிறகு பாண்டிய நாடு இன்னும் பெரியதாக, இன்னும் அழகாக மாறியது. மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். வணிகம் செழித்தது. நாடெங்கும் அமைதி நிலவியது. நெடுஞ்செழியன் இமயமலை வரை சென்று தன் கொடியை நாட்டினான். அதனால்தான் ஆரியப்படை கடந்த பாண்டியன் என்றும் அழைக்கப்பட்டான். அவரது வீரம் இமயமெங்கும் பரவியது. ஆனால் இவரது நீதியான ஆட்சியே உலகறியப்பட்டது. நெடுஞ்செழியன் மன்னன் ஆன பிறகு மதுரை ஒரு பொற்காலத்தை அடைந்தது. நகரத்தின் சந்தைகள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் உலகம் முழுவதிலிருந்தும் இங்கே வருவார்கள். கடல்கள் கடந்து, பாலைவனங்கள் கடந்து தங்கள் பொருட்களைக் கொண்டு வருவார்கள். ரோமானியர்களின் தங்கக் காசுகள், அழகிய முத்துக்கள், மென்மையான பட்டுத் துணிகள், வாசனைப் பொருட்கள் இப்படி எல்லாமே அங்கே பரிமாறப்பட்டன. வணிகம் நன்றாக நடப்பதற்காக நெடுஞ்செழியன் நிறைய புதிய சாலைகளை அமைத்தான். அந்தச் சாலைகளில் வண்டிகள் வேகமாகச் செல்லும். கலைகளும் இசையும் மதுரையில் நிறைந்திருந்தன. அழகான இசை அரங்கேற்றங்கள், நாடகங்கள், நடனங்கள் தினமும் நடக்கும். மக்கள் ஆடல் பாடல் கேட்டு மகிழ்வார்கள். சிற்பக் கலைஞர்கள் அழகிய சிலைகளைச் செதுக்குவார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் போன்ற பெரிய கோவில்கள் மிகவும் அழகாக இருந்தன. நெடுஞ்செழியன் இந்த கோவில்களை சீரமைத்து சிற்ப வேலைப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். கோயில்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கும். நெடுஞ்செழியன் மக்களை மிகவும் நேசித்தான். அவன் அடிக்கடி மக்களிடையே சென்று அவர்களின் தேவைகளை கேட்பான். விவசாயம் செழிக்க ஆறுகளில் பெரிய அணைகளை கட்டினான். ஏரிகளையும் குளங்களையும் ஆழமாக்கினான். இதனால் எல்லா வயல்களுக்கும் தண்ணீர் கிடைத்தது. மக்கள் மகிழ்ச்சியாகவும் நீதியாகவும் வாழ வேண்டும் என்று எப்போதும் நினைப்பான். மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்க அவன் நிறையச் செய்தான். நெடுஞ்செழியன் காலத்தில் மதுரை கூடல் நகரம், தமிழ் முழுதறிந்த நகரம் என்று உலகமெங்கும் புகழப்பட்டது. இந்த சந்தோஷமான காலத்தில் ஒரு சோகமான கதை நடந்தது. கோவலன் என்ற ஒரு இளைஞனும் கண்ணகி என்ற அவரது அன்பான மனைவியும் மதுரைக்கு வந்தார்கள். அவர்கள் மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு செல்வம் அதிகமில்லை, ஆனால் அன்பு நிறைய இருந்தது. ஒருநாள் கோவலன் தன் மனைவியின் சிலம்பை விற்கச் சென்றான். அவன் கையில் அழகான ஒரு சிலம்பு இருந்தது. ஆனால் ஒரு பொற்கொல்லன் தீய திட்டத்தை வகுத்தான். அவன் மிகவும் பேராசைக்காரன். முன்பு ஒரு தடவை மன்னனின் மனைவியின் சிலம்பு தொலைந்து போயிருந்தது. அந்த பொற்கொல்லன் கோவலன் ஒரு திருடன் என்று அரசு பாதுகாவலர்களிடம் பொய் சொன்னான். இதையடுத்து கோவலனை மன்னனிடம் அழைத்துச் சென்றனர் பாதுகாவலர்கள். நெடுஞ்செழியன் மன்னன் நீதியை மிகவும் மதித்தவன். மக்கள் வந்து தங்களின் குறைகளை கூறும்போது அவன் கவனமாக கேட்டு நீதி வழங்குவான். பல சமயங்களில் அவன் மிகவும் புத்திசாலித்தனமாகச் சிந்தித்து சரியான நீதியை வழங்கியிருக்கிறான். ஆனால் இந்த கோவலன் விஷயத்தில் ஒரு பெரிய தவறு நடந்தது. பொற்கொல்லனின் பேச்சைக் கேட்டு மன்னன் கோவலனை திருடன் என்று நம்பி அவனை கொல்லும்படி உத்தரவிட்டான். அவன் தனது வழக்கமான புத்திசாலித்தனத்துடன் இந்த வழக்கை விசாரிக்க தவறிவிட்டான். இது அவரது வாழ்விலேயே செய்த ஒரு பெரிய தவறு. கோவலன் கொல்லப்பட்ட செய்தி கண்ணகிக்குச் சென்றது. அவள் மிகவும் துக்கப்பட்டாள், மனமுடைந்து அழுதாள். அவளுக்கு உலகமே இருண்டது போலிருந்தது. பின்னர் அவளுக்குள் ஒரு பெரும் கோபம் வந்தது. என் கணவன் நிரபராதி, அவனுக்கு அநியாயம் நடந்துவிட்டது என்று கத்திக்கொண்டு மதுரை வீதிகளில் ஓடினாள். அவளது கோபம் சூரியனைப் போலவே சுட்டெரித்தது. அவள் நேராக மன்னன் நெடுஞ்செழியனின் அரசவைக்குச் சென்றாள். மன்னவா, என் கணவன் கள்வன் அல்லன். அந்த காச்சிலம்பு என்னுடையதுதான். அந்த காச்சிலம்பை என் கணவன் களவாடவில்லை. பொற்கொல்லன் என் கணவனை கள்வனாக்கும்படி சதி செய்தான் என்று ஆவேசமாக கூறினாள். இதைதான் நிரூபிப்பேன் என்று கூறி தன் சிலம்பை எடுத்து அதை மன்னன் முன்பாக உடைத்தாள்.
அரசனிடமிருந்து மற்றொரு சிலம்பையும் உடைத்தாள். அந்த இரண்டிலும் ஒரே மாதிரியான கற்கள் இருந்தன. அப்போது அவளது உண்மை அங்கே புலப்பட்டது. அவளது வார்த்தைகள் மின்னல் போல அரசவையைத் தாக்கின. கோப்பெருந்தேவியும் கண்ணகியின் நியாயமான கோபத்தை மன்னனிடம் சுட்டிக்காட்டினாள். கண்ணகியின் நியாயமான வார்த்தைகள் மன்னன் நெடுஞ்செழியனின் மனதை மிகவும் உலுக்கின. அவனது மனசாட்சி அவனை உறுத்தியது. அங்கே கண்ணகியின் கூற்றைக் கேட்டதும் நெடுஞ்செழியன் தன் தவறை முழுமையாக உணர்ந்தான். யானே மன்னன், யானே கள்வன், என் குடிமக்களைக் காக்கத் தவறிவிட்டேன். நான் செய்த இந்த தவறுக்காக என் வாழ்க்கை இன்றுடன் முடிந்தது என்று கூறினான். அவன் முகத்தில் ஒரு பெரும் சோகம் பரவியது. அவன் தான் செய்த தவறுக்காக மிகவும் வருந்தினான். சில நொடிகளிலேயே மன்னன் அரியணையிலேயே உயிர் நீத்தான். அவரது அன்பான மனைவி கோப்பெருந்தேவியும் தன் கணவன் இறந்த பிறகு அவளது துக்கத்தால் உயிர் நீத்தாள். மதுரை மக்கள் இதை நம்ப முடியாமல் அதிர்ச்சியடைந்தார்கள். இவ்வளவு நல்ல மன்னன் இப்படி ஒரு தவறு செய்தானா என்று வியந்தார்கள். தனது தவறை உணர்ந்து உயிர் நீத்த ஒரே மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன்தான். அவனது நீதி உலகிற்கே ஒரு பெரிய பாடம். கண்ணகியின் கோபம் தணியாமல் மதுரை மாநகரமே எரிந்து சாம்பலானது. ஆனால் அந்த துயரமான நிகழ்வுக்குப் பிறகும் மதுரை மீண்டும் எழுந்து நின்றது. நீதியும் அன்பும் வீரமும் நிறைந்த இந்த கதையை நான் ஏன் உங்களுக்குச் சொல்ல வந்தேன்? பாண்டியன் நெடுஞ்செழியனின் கதை நாம் ஒரு தவறு செய்தால் அதை ஒப்புக்கொண்டு அதற்காக வருந்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறது. மதுரை நம் தமிழர்களின் பெருமைகளையும் வரலாற்றையும் தாங்கி நிற்கும் ஒரு உயிருள்ள நகரம். இந்த நகரம் பல தலைமுறைகளாக கதைகளைச் சொல்லிக் கொண்டே இருக்கும். மதுரைக்குச் சென்று இந்த கதைகளின் மிச்சங்களை நீங்களே பார்க்கலாம். நன்றி.